திருச்சபையின் பேராயர் ஐயா அவர்களே, அவர்களே மற்றும் இங்கே வருகின்ற போதவர்களே, பெரியவர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் எனக்கு முன் பேசிய ஐயர் அவர்கள் சொல்லியது போல ஊழியக்காரருடைய குடும்பத்தின் பிள்ளையில் இன்றைக்கு இந்த மேடையிலே மணமக்களாக வீட்டிருக்கிறார்கள். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று நாம் சொல்லுவோம். இது உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்றுதான் நினைக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு உபதேசிகருக்கு பெண் கிடைப்பது என்பது மிகவும் கஷ்டம். உபதேசியாரை யாரும் கல்யாணம் பண்ண மாட்டார்கள். ஊழியக்காரரையும் யாரும் இக்காலத்திலே கல்யாணம் செய்ய முன்வருவதில்லை. முதலாவது அவருக்கு சம்பளம் ரொம்ப கட்டை, சம்பளம் குறைவு. இரண்டாவது அவரோடு கூட ஒத்து போவது என்பது மிகவும் கஷ்டம். அவர் ஊழியம் என்று வெளியே போய்விடுவார். வீட்டில் இருப்பவர்களுக்கு அதிக கஷ்டம். எந்த நேரம் பார்த்தாலும் வெளியே போய்விடுகிறீர்கள், இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லை, இந்த குடும்பத்தை பற்றி அக்கறை இல்லை, ஒரு சன்னியாசியை நான் திருமணம் செய்து போற வாழ்க்கை நடத்துகிறேன் என்று எல்லா போனவருடைய மனைவிமாரும் சொல்லுவார்கள். அப்படியே உபதேசிகளுடைய மனைவியும் கட்டாயம் சொல்லுவார்கள். ஜெபக்குமார் ஒருவரை பார்த்தால் ஒரு சாமானியமான மனிதராக இருந்தாலும் அவர் மிகவும் திறமையுள்ள ஒரு ஊழியக்காரர், ஒரு நல்ல பாடகர், நல்ல வேத சாஸ்திரம் படித்தவர். மாராநாதா இன்ஸ்டிடியூட்டிலே அவர்கள் பிஜிஹெச் படித்து அவர் ஒரு நல்ல உபதேசிகராக சோதூர் ப்ராஜெக்டிலே அவர்கள் அந்த பயணீர் ஏரியாவிலே கிராம மக்களிடத்திலே இன்றைக்கும் வேலை செய்து கொண்டு வருகிறார். அவர் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பார். இக்காலத்தில் யாரும் கிராமத்திலே வேலை செய்ய மாட்டார்கள். ஆனால் ஜெபக்குமார் கிராமத்தை விட்டு வெளியே வர மாட்டார். இந்த பெண்ணை நான் பார்த்து அதிகமாக பரிதாபப்பட்டேன். ஏனென்றால் இந்த பெண் இவரோடு எப்படி அங்கே போய் வாழப்போகிறது என்று எனக்கு அதிக சந்தேகம் இருந்தது. இந்த கல்யாணம் ஒழுங்கான உடனே எனக்கு ஒரு பெரிய கேள்வி. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கேள்விக்கு நானும் யாரிடத்திலும் கேட்கவில்லை. எனக்கே பயம். யாரும் என்னிடத்திலே வந்து அந்த கேள்வியை கேட்கவும் இல்லை. இவர்கள் எப்படி ஒன்றாக சேர்ந்து இந்த பிள்ளை திருவண்ணாமலையிலே நம்முடைய கிண்டகார்டன் டேனிஷ் மிஷன் கார்மேல் கிண்டகார்டனில் வேலை செய்கிற ஆசிரியை, இவர் பேரூர் கிராமத்தில் இருக்கிறவர், இது எப்படி பொருத்தமாக இருக்கும் என்று இன்னும் எனக்கு தெரியவில்லை. என்றாலும் அந்த கணவன் இங்கேயோ அங்கே மனைவி வாழ வேண்டும் என்பது தமிழ் பண்பாடு, அதுதான் நியதி. ஆகவே தன்னுடைய கணவனை பின்தொடர்ந்து போகின்ற நேரத்தில் அவர் அதிக உற்சாகமாக பாடவும் வேலை செய்வதை பார்த்து ஒருவரை இந்த பெண் நிச்சயமாக திகைத்து போகும் என்பதில் யாதொரு சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட சுறுசுறுப்பும் உற்சாகம் உள்ள ஒரு நல்ல வாலிபன். அவருக்கு சூடுவாழ தெரியாது, கள்ளம் கபடத்தவர், எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் சொல்லுவார், எல்லாவற்றையும் பேசுவார், பேச்சும் வாங்கிக் கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊழியக்காரன். கடவுளை ஊழியத்தை செய்கிறதற்காக அவர் தகப்பனாருக்கு எப்படி ஒப்புக் கொடுத்தார் என்று அது ஒரு பெரிய கேள்வி எனக்கு. ஏனென்றால் டாக்டர் பாலாஜியை பற்றி நான் அதிகமாக அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இந்த ஊரில் வந்து நான் அவரை பற்றி சொல்லக்கூடாது. என்றாலும் அது மகன் ஊழியம் செய்கிறார் என்று சொல்லும்போது பெரிய ஆச்சரியம். கடவுள் அவரை அந்த ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆனபடியினால் நிச்சயமாக அந்த ஊழியத்தில் வெற்றிகரமாக வாழ்க்கை நடத்துவார். அற்ப சொற்ப ஊதியமாக இருந்தால் அவர் தன்னுடைய மனைவி அவர் அதிக அன்போடு நேசிப்பார். அவர் கோபம் வந்து நான் பார்த்ததில்லை. என்றாலும் வெவ்வேறு வட்டாரங்களிலே நீண்ட நெடுநாட்களாக ஊழியம் செய்யும் நல்ல ஊழியக்காரன் என்ற பெயரை பெற்றுக் கொண்டவர். ஒரு நல்ல ஊழியன், கடவுள் பக்தி உள்ளவர், கடவுளை பற்றி பேசுகிறவர், கடவுளை பற்றி பாடுகிறவர், கடவுளை சாட்சியாக அறிவிக்க வேண்டும் என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். எப்பேற்பட்ட கொடுமையான ஸ்திரியை மனம் செய்திருந்தாலும் நிச்சயமாக வெற்றிகரமாக வாழ்வார் என்பது யாதொரு சந்தேகம் இல்லை. இங்கே மனப்பெண்ணாக இருப்பது என்னுடைய 1 அக்கால் மகள். இவர்களை பார்க்கும்போது அவருக்கு அப்படிப்பட்ட குளிர குணம் இல்லை என்று நீங்கள் யாரும் ஒப்புக்கொள்வீர்கள். சாந்த ரூபி என்று சொன்னால் அது யாதொரு சந்தேகம் இல்லை. ஆகவே ஜெபக்குமாரிய ஜெபத்துக்கு ஏற்றபடி ஒரு நல்ல பெண் அவருக்கு கிடைத்திருக்கிறது என்று நான் அதிகமாக சந்தோஷப்பட்டேன். என்றாலும் இவர்கள் இருவரும் கடவுளுடைய ஊழியத்தை சிறப்பாக செய்து தன் வாழ்க்கையிலே நல்ல சாட்சிகளாக ஜீவிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நான் வாழ்த்துகிறேன்.
ஜெபக்குமார் ஒரு கடவுளுக்கு பயந்த மனுஷன். ஆனபடியினால் ஒரு மனைவியும் அப்படிப்பட்டவன் என்பதில் யாரும் சந்தேகமில்லை. இருவருமாக சேர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் சொல்லுகிறவர்கள் எல்லாம் மகிமைப்படுத்தி சாட்சிகளாக நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய பெற்றோருடைய ஜெபம் வீண் போவதில்லை. உங்களுடைய பெற்றோருடைய ஜெபம் ஒருபோதும் வீண் போவதில்லை. ஆனபடியினால் நீங்கள் கர்த்தருடைய வாழ்வில் ஆசீர்வதிக்கப்பட்ட தந்தைகளாகவும் கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரக்கூடிய நல்ல கிறிஸ்தவ குடும்பமாக வாழ வேண்டும் என்று கடவுளுடைய பெயரால் கேட்டுக்கொண்டு கடவுளுடைய திரும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாரா என்று சொல்லி வார்த்தைகள் எடுத்துக் கொள்கிறேன். நன்றி.